அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்ந்த சில அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஐ தேர்வு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரியும். பல்வேறு காரணங்களால் அது தள்ளி போயிட்டுருக்கு. ரைட்டா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புனால நமக்கு வந்து தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் வந்து எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2023 நடந்த எஸ்ஐக்கு இன்னும் வந்து ரிசல்ட் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட வரதுக்கான ரிசல்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இப்போ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிசி நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ரைட்டா, ஸோ நிறைய நண்பர்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்ந்த ஒரு அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சில அப்டேட்லாம் வந்து கசியாக வந்திருக்கு. சில யூடியூப் சேனல் கூட நீங்களும் மேபி பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து 2023 வந்துச்சு இல்லையா, 2023 நடந்த அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 வீக்கில் வந்துடும் அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. ரைட்டா, ஸோ இப்போ இந்த வாரத்தில் ஒரு 10 நாளுக்குள்ளே அல்லது 7-8 நாளில் ஒரு 1 வீக்கில் வந்து ரிசல்ட் வந்து 2023 எஸ்ஐக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட். ரைட்டா, ஏன்னா ஒரு நபர் அந்த கமிட்டியை அமைச்சிருந்தாங்க இல்லையா, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க வந்து ரிசல்ட்டை கொடுக்கணும். அந்த ரெசர்வேஷனை சரியாக ஃபாலோ பண்ணி அது கிட்டத்தட்ட வந்து முடியும் தருவாயில் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ 2023 ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவாங்க. ரைட்டா, அடுத்தது வந்து 2025க்கு நமக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான வாய்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு மிடில் 2nd அல்லது 3rd வீக்கில் வரும் அப்படின்ற மாதிரி டேட் சொன்னாங்க. எக்ஸாக்டாக தேதி தெரியல, ஒரு 15 மேலே ஒரு வாய்தா டேட் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் மேபி ஃபஸ்ட்டு இயரிங் வந்து வருது அப்படின்னா, அதாவது 15 மேலே வருது அப்படின்னா, ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஃபஸ்ட்டு இயரிங்கிலே வந்து அது முடிஞ்சிடாது. 1 இயரிங் 2 இயரிங் 3 இயரிங் வந்து போகும். ரைட்டா, அப்படி பார்க்கும் பொழுது அது ஆகஸ்டோட இறுதிக்கும் போகலாம். அது முடிகிறதுக்கு அது அந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்கான பதில் வரத்துக்கு நான் சொல்கிறேன். ரைட்டா, ஸோ அல்லது செப்டம்பர் வரைக்கும் கூட போகலாம். ரைட்டா, அதிகபட்சம் செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் 2nd வீக் 1st வீக் வரைக்கும் போகலாம். அல்லது ஆகஸ்ட் இறுதியில் கூட அந்த ரிவ்யூ பெட்டிஷன் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து அந்த ஒன்றா வைக்கிறதா அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கான பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ பதில் கிடைக்கிறதுக்கே அது ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ வந்துடும் வச்சுக்கோங்களேன். பதில் கிடைக்கிறதுக்கே நான் என்ன எதிர்பார்க்குறேன், ஆகஸ்ட்டு அப்படி இல்லைனா செப்டம்பர் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் பதில் கிடைச்சிது அப்படின்னா பழைய முறையிலே டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுக்கு முன்னாடி எப்படிலாம் எக்ஸாம் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலான்னு கொடுத்தாங்கன்னா அடுத்த 1 மாதத்தில் எக்ஸாம் வச்சுருவாங்க. இல்லை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு 1.5 மாதம் 2 மாதம் டைம் கொடுத்து தான் வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ரிவ்யூ பெட்டிஷனோட அந்த உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த பதிலில் தான் வந்து இந்த எக்ஸாம் டேட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கொடுக்கறதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குறான்னு வச்சுக்குவோம். அதாவது நீங்கள் பழைய முறையில் இதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம் வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் பதில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ரைட்டா, அப்போ அக்டோபர் அல்லது நவம்பரில் நமக்கு எக்ஸாம் வரும். அக்டோபர் அல்லது நவம்பரில் எக்ஸாம் வரும். இது டிஎன்யூஎஸ்ஆர்பி போட்ட ரிவ்யூ பெட்டிஷனுக்கு பாசிட்டிவான பதில், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி எக்ஸாம் வச்சுங்களோ அப்படியே வைங்க அப்படின்னா அக்டோபர் அல்லது நவம்பரில் எக்ஸாம் வரும். ஒருவேளை இல்லை நாங்கள் சொல்கிறதா சட்டம், உச்சநீதிமன்றம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னோமோ அது மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு அவங்க அந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்கு பதில் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து தள்ளி போகும். அது மேபி நவம்பர் அல்லது டிசம்பர் வரைக்கும் போகும். நவம்பர் அல்லது டிசம்பர். அப்போ இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே எக்ஸாம் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக இந்த தேதி இந்த மந்தில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றது எஸ்ஐ எக்ஸாமுக்கு சொல்லவே முடியாது. ஸோ ரிவ்யூ பெட்டிஷனோட வரக்கூடிய பதிலை பொறுத்து அந்த பதிலில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாசிபிலிட்டியான பதில் இருந்துச்சு அப்படின்னா அது அக்டோபர் நவம்பர் நடக்கலாம். அல்லது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் தான் நீங்கள் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது நவம்பர் அல்லது டிசம்பரில் எக்ஸாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேற்கொண்டு அந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்கான ரிப்ளை ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு எஸ்ஐ 2025 நோட்டிஃபிகேஷனுக்கான அப்டேட் வந்து இதுதான். இதுலேயே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்க. அது ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டே இல்லாமல் இருக்குது. ரைட்டா,
அது அந்த பெட்டிஷன் மாதிரி எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அதை ஜட்ஜி வந்து எடுத்துக்கல, அதுக்கப்புறம் கேஸே எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட்டா? ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் நோ அப்டேட். அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமாக போடப்பட்ட வழக்கு வந்து நோ அப்டேட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு இன்னும் இது வரைக்கும் அந்த கேஸ் வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் எந்த ஒரு ஹியரிங்கும் வந்த மாதிரியும் அல்லது அது சம்மந்தமான கேஸ் நடந்த மாதிரியும் ஆர்கியூமெண்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சரியான ஒரு அப்டேட் இல்லை ஏப்ரலுக்கு அப்புறம். மேபி இதுக்கப்புறம் ஏதாவது அந்த வழக்கை எடுத்து ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அல்லது கேஸ் ஹியரிங்க்கு வருது அப்படின்னா மேற்கொண்டு அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான அப்டேட் எதுவும் நமக்கு கிடைக்கல. ரைட்டா? ஸோ இது எஸ்ஐ. அடுத்து நம்ம பிசி பார்க்கலாம். பிசி 2025 எஸ்ஐ தான் இப்படி ஆகிப்போச்சு. பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் எக்ஸாம் வச்சு முடிச்சிருக்கலாம். 2024 நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இது எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வரல. எஸ்ஐ ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ ஓகே பிசியாவது வரும்னு பார்த்தா இப்போ ஜூலை அப்படின்றது வந்து முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் மேபி ஆகஸ்ட்டில் வரலாம். ரைட்டாக? நிறைய பேர் வந்து ஜூலைனே சொல்லியிருப்பாங்க. நான் ஜூலை முடியும் போது இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. மேபி இந்த ரீரிசல்ட் எஸ்ஐக்கான ரீரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். எஸ்ஐக்கு கொடுத்தது எக்ஸாம் கிளியர் ஆனால் இது சம்மந்தமான எந்த ஒரு வழக்கும் பெருசாக இல்லை. ரைட்டா? ஸோ அதனால் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அது ஆகஸ்ட்டில் தான் எதிர்பார்க்குறோம். ரைட்டா? ஆகஸ்ட்டில் பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் சார் இது வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். மேபி அப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏற்கனவே தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதில் வேகன்சியில் எப்படி பண்ணலாம், எந்தெந்த ரெக்கமெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம், இதெல்லாம் பெண்டிங் இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. இப்போ டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் கொடுக்க வேண்டியது ஜூலையிலே கொடுத்துட்டாங்க. ஏன் முன்னாடியே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எக்ஸாம் வச்சு அது வந்து பண்ணால் இந்த அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதை வந்து முடிக்கணும். அப்போ தான் வந்து ஆசிரியர்கள் மத்தியில் கொஞ்சம் வந்து ஓட்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாவது வந்து அவர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அப்படின்றதுனால முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் கொடுத்தா தான் நமக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எக்ஸாம் வைக்க முடியும். ஸோ ஜனவரி 1 மந்த்லேயே நாங்கள் ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கூட அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்திருக்கு. 30 அந்த பொங்கலுக்கு அப்புறம் பிப்ரவரியில் வந்து மேபி ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு ரிசல்ட்டை கொடுத்ததாலே ஸோ பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட ஆட்சியில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால மேபி அது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல தான் வந்து எலெக்ஷன் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னாடி ரிசல்ட் கொடுத்தா கூட கண்டிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களோட அந்த ஓட் பேங்க் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐயை விட பிசிக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி அவங்க எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். 2024 மிஸ் ஆகி போச்சு. 2025 வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனாவது வந்து கொடுத்து எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டை கொடுத்தா தான் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ரைட்டா? ஏன்னா 2 வருஷமாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, 2026 அது போகுது இல்லை லேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இப்போ நடத்தக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு கெட்ட பேராக முடியும். ஸோ அது ஒரு ஓட் பேங்காக அவங்களால வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்குறது ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரணும் சொல்லி. ரைட்டா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்புலாம் மேபி ஆகஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ வேகன்சி ஏற்கனவே சட்டசபையில் சொல்லிட்டாங்க. அந்த வேகன்சி தான் வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக கூட வரலாம். ரைட்டா? எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரொம்ப கம்மி தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பிலையாவது பிசிலையாவது வேகன்சி கொஞ்சம் பல்காக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ரைட்டா? கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ரைட்டா? ஸோ கொடுத்தா நல்லா இருக்கு. ஏன்னா வந்து 2024 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ 2025 தான் வருது. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே பண்ணி வரதுனால நிச்சயமாக வந்து வேகன்சி வந்து அறிவிச்சதை விட சட்டசபையில் அறிவிச்சதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த தேர்வுமே பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பருக்குள்ளே முடிச்சு தான் ஆகணும். இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பருக்குள்ளே அவங்க வந்து எக்ஸாம் வந்து நடத்தி முடித்தாதான் ரிசல்ட் வந்து ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரியிலாவது கொடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடம் பிசி எக்ஸாம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த வருடம் இறுதிக்குள்ளே எக்ஸாமே வந்து முடிஞ்சிடும். ரைட்டா? எக்ஸாமே நடந்து முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ அதனால் இந்த தேர்வுக்கு வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிசி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்ஐக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதை வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த மந்த்து தேதி, இந்த மந்தில் எக்ஸாம் நடக்கும், இந்த தேதியில் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ரிவ்யூ பிட்டிஷனுக்கான பதில் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்றத பொறுத்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு
வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரியும்னாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக வந்து நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸை செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.